வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு 3 பச்சை மிளகா போட்டுக்குங்க. அப்புறம் கட் பண்ண நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவு நம்ம வதக்கணும். அப்போ அதை எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா வதங்க பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசம் போகணும். அப்புறம் பாருங்கள் தக்காளி போட்டு தக்காளி நல்லா கரையிற மாதிரி நம்ம வதக்கிடணும். அந்தளவு வதக்குனா தான் கொஞ்சம் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்குங்க தக்காளியை. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக அளவாக போட்டுக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம் ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா மஷ்ரூம்லேயே தண்ணி வரும். அதனால் மஷ்ரூமை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் நல்லா வதக்கணும். டக்குன்னு எடுத்தோன்னே அரிசி போடக்கூடாது. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டே கிடைக்கும்.